ஆதிவரன் பொன்னோ எப்படி சொன்னாலும் கைலாசத்தினுடைய பெருமையை சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு அழகு வாய்ந்த கைலாசமாமலை சித்தி வித்யாதர்கள் 33 தேவாதி தேவர்கள் 41 ரிஷிமார்கள் சமயத்தார்கள் சமயத்தார்கள் நாடவர்கள் மாதவர்கள் கிண்ணறர் கம்பருடன் இந்திரர் இளையவர் கருடர் கம்பருடன் பூதர் பைசாசர் பொம்பளநாதர் சித்த வித்யாதரர் இவர்கள் அந்த கைலாசமலையிலே முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் பொலிவாகவே வந்திருக்கின்றார்கள். கைலாசவாசிகள் யாவரும் படை சூழ்ந்திருக்கிறார்கள். நந்தியின் பெருமாள் மத்தளம் வாசிக்கிறேன். நாரத பெருமாள் வீணை இட்டிக் கொண்டிருக்க இளைய மகனாகிய கந்தக்கடவுள் ஆலயமணியை ஒலிக்கிறேன். மகனார் விக்னேச பெருமாள் இந்த உலகத்தில் தாய் தந்தைகள் என்ற வேத தெய்வம் இல்லை என்று சொல்லி பாரிஜாத மலர்கள் எடுத்து தாய் தந்தைகளுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார். கைலாசமலையிலே எல்லோரும் பொலிவாகவே வந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த கைலாசமலையிலே பொன்னை முடித்து வார்த்தை சொல்லி முத்தானை வடக்கி பாதித்து ஆணிமன்னும் பலகையிலே அழகும் உண்மையும் கொள்கிறார்களா பகவானும் பார்வதியும் கொலிவாக அமர்ந்திருக்கக்கூடிய நாளையிலே சரி அவையுமே பார்வதியார்கள் சுகரிமானை பார்த்திலே சொல்கிறார்கள் மாறுகிறார்கள் என்ன கேட்கிறார்கள் பகவானே திருநடையம் ஆட வேணும்
பகவானை பார்த்து சொல்லுகின்றார்கள். உங்களிடத்திலே ஒன்று கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். கேட்டால் தாங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது சுவாமி. அப்படி என்று சொல்லி பாரதியார்கள் கேட்கின்றாராம். ஆமா பகவானே, நீங்க தில்லையில ஆடிருக்கீங்க, ஆமா நெல்லையில ஆடிருக்கீங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக திருச்சிற்றம்பலத்திலே ஆடிருக்கின்றீர்கள், உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். மதுரையில ஆடிருக்கீங்க, கால்மாரி கால்மாரி அது உலகமறிந்த உண்மை. கால்மாரி ஆடுறீங்களா? கால்மாரி ஆடுறது கீழே விழுந்திருப்பீங்களே. கால்மாரி என்று சொன்னால் அந்த கால்மாரி இல்ல, அதாவது காலை தூக்கி அப்படியே இந்த அடுத்த முட்டில் மீது வைத்து அப்படி கரங்கி ஆடுவதுதான் கால்மாரி ஆட்டம் என்று சொல்லுவாங்க. கால்மாரி ஆட்டமா? சரி, கால்மாரி வந்து ஆடிருக்கீங்க. சரி, நீங்க எல்லாம் ஆடுங்க. நீங்க போய் போய் சுடுகாட்டுல வர போய் ஆடிருக்கீங்க. கோபம் வரக்கூடிய நேரத்தில் சுடுகாட்டிலும் சென்று நான் திருநடனம் ஆடுவேன். அப்ப உங்களுக்கு அங்க எல்லாம் ஆட்டம் வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக பகவானே, அங்க எல்லாம் ஆடுற நீங்கள் சரி பார்வதி ஆகிய என் பொண்ணை ஏன் ஒரு நடனம் ஆடக்கூடாது? பார்வதி தில்லையில் ஆடிருக்கின்றேன், நெல்லையிலும் ஆடிருக்கின்றேன், சீர்காழியில் ஆடிருக்கின்றேன், சிதம்பரத்திலும் ஆடிருக்கின்றேன். அனைத்து இடங்களிலும் ஆடி என்னில் சரிபகுதியாக இருந்து அதை கண்டு கொள்ளாதது அது என்னுடைய தவறு கிடையாது. அப்படியானால் ஆறு மாட்டேன்னு சொல்றீங்களா? பார்வதி, இந்த நேரத்தில் நான் நடனம் ஆடினேன் என்று சொன்னால் இந்த உலகமும் அறிந்து விடுமே கண்ணே. உலகம் தானே அழிந்தால் போகட்டும் சுவாமி. பார்வதி, அந்த உலகம் படைத்துக் கொள்ளலாமே. மரம் மட்டை தாமரை மனித உடல்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். நான் திருநடனம் இந்த நேரத்தில் ஆடுவேன். என்ன அழிந்தாலும் எனக்கு தெரியாது. சரி, எனக்கு தேவை நடனம். நடனம் ஆடவில்லை என்று சொன்னால் இப்பொழுது என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு சென்று விடுவேன். பார்வதி கொண்டு சென்று விடாது. என்ன நான் ஆடுகின்ற நாள் ஒன்று, இந்த உலகத்தில் எது வந்தாலும் அதை நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆடுவதெல்லாம் சரிதான். சரி, ஆடுறேன் சம்மதிச்சீங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் வெற்றி தோல்வி என்று ஒன்று. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் ஆட்டத்திலே ஏதாவது உங்கள் உடம்பிலிருந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கீழே விடக்கூடாது. என்ன அங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருள் தவறை கீழே இருந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் ஆட்டத்திலே தோற்றதாக அர்த்தம். பார்வதி, உன்னை நினைக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருகின்றது. இந்த உலகத்தில் யாரிடத்தில் வேண்டும் என்று சொன்னாலும் பரமன் தோற்று விடலாம், சிறு குழந்தைகளிடத்தில் கூட தோற்று விடலாம். ஆனால் இடத்தில் நான் தோற்றுவிட்டேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் படியாந்து எந்த ஒரு பலனும் கிடையாது. இதற்கெல்லாம் சம்மதம் என்று சொல்லுங்கள் சுவாமி. கண்டிப்பாக. அப்படியானால் கண்டிப்பாக நான் நடனம் ஆடுகின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி பரமசிவன் திருநடனம் ஆடுவதற்காகவே சம்மதிக்கின்றாராம். திருநடனம் ஆடுன்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி வேடம் போடணும். கண்டிப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிதான், அதற்கு தகுந்தவாறு உடைகளை தன்னைத்தானே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிதானமா? உண்மைதான் உண்மைதான். அப்படின்னு சொல்லி இறப்பும் பிறப்பில்லாத ஈசன் சிவபெருமான் திருநடனம் ஆடுவதற்கு எத்தனிக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, அவர் காலில் என்னை இட்டார் வாருங்கள். குண்டலம் 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 என்று சொன்னால் ஜிமிக்கி என்று சொல்வார்கள். அந்த காலத்துல குண்டலம், அது வருகின்ற காலத்துல அப்படி ஜிமிக்கி ஆகிவிட்டது. சரிதான். அந்த குண்டலத்தை காட்டிலே அணிகின்றார். அது மட்டுமல்லாமல் பிறப்பிடிக்கின்றாராம். கழுத்திலே ருத்ராட்சம் ஆலை. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய காவி வஸ்திரத்தை அகற்றிவிட்டு புலித்தோல் எடுத்தறிகின்றாரா அப்படின்னு சொல்லி அழிந்து விட்டு பகவான் திருநடனம் ஆடுவதற்கு எத்தரிக்கிறார்கள்.
சொல்ல போகிறார். அதேப்பா நந்திய பெருமாள் என்ன தெரியுமா? நந்திய பெருமாள் என்று சொன்னால் மத்தளம் வாசிப்பவர். நந்திய பெருமாள் மத்தளம் வாசிப்பதற்கு தயாராகி இருக்கின்றார். இந்த நாரத பெருமாள் யாரு தெரியுமா? யாரு? நான் வீணை மீட்கவர். அப்படின்னு சொல்லி நாரதர் வீடு நிறுத்துகின்றாராம். ஆமாமா, அதாவது கிடைக்கின்ற சிவபெருமான் திருநடனத்தை காண்பதற்காக அங்கிருக்கக்கூடிய கைலாசவாசிகள் அனைவரும் நடனத்தை காண்பதற்காக வருகின்றார்கள். தேவாதி தேவர்கள் முனிமார்கள் அங்கிருக்கக்கூடிய அனைவர்களும் பகவானின் நடனத்தை காண்பதற்காக வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் பகவான் எப்போதும் திருநடனம் ஆடமாட்டார். ஆடக்கூடிய நேரத்தில் நாம் அதை திருக்கண்டு கழித்து வேண்டும். சரி, பகவானுடைய நடனத்தை காண்பதற்காகவே எல்லோரும் ஆங்காங்கே வந்து அப்படியே தயாராக அமர்ந்திருந்தார்களாம். அமரக்கூடிய நேரத்தில் கிடைக்கின்ற சிவபெருமானோ முதலாக மணிக்கணக்கில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்களா? முதலாக ஆனந்த தாண்டவத்தில் ஆனந்தம் என்று சொன்னாலே சிரிப்பு. ஆனந்த தாண்டவத்தில் கிடைக்கின்ற சிவபெருமான் அன்னம் ஆடுவதற்கு நிற்கின்றார். ஆட்டமானது சற்று மாறக்கூடிய நேரத்தில் மணிக்கணக்கானது நாட்கணக்காக மாறி வருகின்றதா? நாட்கணக்காக ஆடி வரக்கூடிய பகவான் வாரக்கணக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றாரா? வாரக்கணக்காக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பகவான் வருடக்கணக்காக ஆடுகின்றாரா? வருடக்கணக்காக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பகவானின் ஆட்டமானது சற்று ருத்ரதாண்டவமாக மாறக்கூடிய அதான் நாலா காலம் என்று சொல்லுவாங்க. வேகமாக ஆடக்கூடிய நேரத்தில் பகவானின் ஆட்டம் ருத்ரதாண்டவமாக மாற யுகக்கணக்கில் ஆடி வருகின்றாரா? யுகக்கணக்கில் ஆடி வரக்கூடிய பகவான் நந்தியந்தர்மாலை நேரிட்டு பார்க்கின்றாரா? ஆட்டம் சற்று தாழக்கூடிய நேரத்தில் நந்தியந்தர்மாள் மத்தளத்தை வாசிக்கின்றாராமே. அவருக்கு ஆட்டம் வரலாம் நந்தியந்தர்மாலை பார்ப்பாரு. அவர் திடீர்னு சவுண்ட கூட்டம் குறைப்பார். அதாவது தாளமேளங்கள் நல்லா இருந்தாதான் ஆட்டங்கள் நல்லா இருக்கும். தாளடிகள் கொஞ்சம் சற்று அப்படியே பின்னாடி பேசி நீ இந்த ஸ்டெப் எல்லாம் நஞ்சன் பெருமாளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நஞ்சன் பெருமாள் மத்தளத்தை வேகமாக வாசிக்க பகவானின் ஆட்டமானது ருத்ர தாண்டவமாகவே மாறியதா? ருத்ர தாண்டவமாக பகவான் ஆய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காதில் அணிந்திருந்தார் அல்லவா குண்டலம். அந்த குண்டலத்தின் திருக்காணியானது அப்படியே கலந்து வருகின்றதா? திருக்காணி கீழே விழுந்ததுன்னு சொன்னா குண்டலமும் கீழே விழுந்துரும். கண்டிப்பாக. அப்படியா ஆட்டத்திலே தோற்றுதாக அர்த்தம். பாரதத்தில் தோற்றுதாக அர்த்தம். குண்டலம் கீழே விழக்கூடாது, ஆட்டத்தையும் நிறுத்தக்கூடாது அப்படி என்று சொல்லி தன்னுடைய வலது கால் பெருவிரலை கீழே ஊண்டி, அதாவது இடது கால் பெருவிரலை கீழே ஊண்டி கொண்டு வலது கால் பெருவிரலை எடுத்து அந்த திருக்காணியை சரி செய்து வருகின்றாரா? சரி செய்து வரக்கூடிய நேரத்தில் இருக்கிறார்கள் பகவானை திருநடனம் தானே ஆனேன்னு சொன்னாங்க. வித்தை கட்டி கொண்டிருக்கின்றாரே. இப்படிப்பட்ட ஆட்டத்தை இவ்வளவு காலமாகியும் யாராலையும் நாம கண்டு கொள்ளவில்லையே. ஆளை தூக்கி தோளுக்கு மேல வச்சிருக்கிறாரு. அப்படியானால் எவ்வளவு திறமையானவர். கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி பார்வதியானவள் கைகொட்டி கலகலகலவென்று சிரித்தார். கலகலவென்று சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பகவானின் சடைமுடியில் அமர்ந்திருந்தால் அல்லவா கங்காதேவியானவள் மனதிலே நினைக்கின்றார். நம்முடைய அக்கால ஒரு நாள் இல்லாமல் திருநாளாக கையை கொண்டு நகைத்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிரிப்பிலே பலவிதம் இருக்கின்றது. கண்டிப்பாக அழும்போது ஒரு சிரிப்பு வரணும். ஆமா, கோபப்படும்போது ஒரு சிரிப்பு, வெட்கப்படும்போது ஒரு சிரிப்பு வரணும். இப்படியா அழுகையிலே ஒரு சிரிப்பு வரும். சிரிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்த கங்காதேவியானவள் மனதில் நினைக்கின்றாள், இனி முருகன் போலும் பகவான் சடைமுடியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்கே கங்காதேவியானவள் திடீரென்று குபீரென்று தானே குதித்து விட்டாரா? கங்காதேவி குதித்த காரணத்தினாலே என்னவெல்லாம் அழைத்து கொண்டிருந்து வாருங்கள். என்னவெல்லாமம்மா?
சதாமரை